நம்ம ஐஷு அவங்களுடைய அப்பாவுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குங்க. அதற்கு காரணம் இந்த படம் தான். அதில் என்ன இருக்குன்னா, நான் ஐ எம் வைபிங் ஃபார் எ ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகைப்படத்தை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதற்கு வந்து பீப்புள்ஸும் வந்து இது பண்ணுறாங்க. என்னது அவங்க மீம்ஸில் சொல்கிறாங்க, காஜி நிக்சன் எவிக்டட் ஃப்ரம் BB7 ஐஷு டேட் நம்மளை விட இவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறார் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன் இவ்வளவு அவர் சந்தோஷப்படுறார் அப்படின்னா அதில் ஒரு காரணம் இல்லாமல் இல்லைங்க. அதாவது அவர் எவ்வளோ ஒரு கனவுகளுடன் தனது மகளை வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிருப்பார். அந்த பொண்ணு வந்து ஒரு 2 வாரங்கள் அந்த பொண்ணு நல்ல இண்டிவிஜுவல் கேமராக தான் ஆடிட்டு இருந்தது. அதற்கு பிறகு மாயாவின் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பொண்ணுக்கு கிடைக்குது. மாயா கொண்டு போய் இந்த நிக்சன் அப்போ வந்து இவர் கூட இருப்பார், யுகேந்திரன் கூட இருப்பார். ஒரு கட்டுக்கடங்காத காலை மாதிரி அவர் கொஞ்சம் நியாயம் எல்லாம் பேசுவார். இந்த பையன் அடக்கணும்னா இந்த பொண்ணை வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு லவ் ட்ராக் நீங்கள் பண்ணுங்க, அப்படி வீட்லேயே கேட்டால் சேனலில் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. நீ எவ்வளவு கேவலமான விஷயத்தை செய்ய முடியுமோ அவ்வளவு கேவலமான விஷயத்தை செய்தது அந்த மாயா. செய்த உடனே இந்த பையனுக்கு அதானே, அந்த ஒரு பெண்கள் கிட்ட பேசுகிற வரையும் அந்த பையன் நல்லா இருப்பான். டக்குன்னு ஒரு பெண்கள் பேசணும் உடனே அப்படியே மயங்கி தலையை தடவி கொடுத்து தூங்க வைக்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்து கேவலமான விஷயங்களை பண்ணி கொண்டிருந்த காட்சி நம்ம பார்த்தோம். நல்ல டேலண்டான பையன் தான். இந்த பெண்கள் விஷயத்தில் இப்படி இந்த பையனுடைய வீக்னஸை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு மாயா இவரை வந்து வீழ்த்துறாங்க ஐஷு மூலமாக. அதற்கு தன்னுடைய மகளை பயன்படுத்தி அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ கெட்ட பேர் ஏற்பட்டுச்சு. அவங்க அப்பாவால் தாங்கவே முடியல. அதனால தான் அந்த பையன் எவிக்டோன்னு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஷேர் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் பூர்ணிமாவுடைய அம்மாவும் இதேமாரி ஒரு பதிவு போட்டுருக்கணும். ஏன்னா அடுத்த வாரம் மட்டும் நிக்சன் உள்ளே இருந்தா பூர்ணிமாவுக்கு இப்போவே நல்ல பேர் கிடையாது, இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச பேரையும் காலி பண்ணுற அளவு. ஆனால் இது பிளான் என்னமோ எனக்கு தெரிஞ்சு இதுவும் மாயா பூர்ணிமா தான் இந்த நிக்சனை வெளில அனுப்புறதுக்கு. இது ஒரு கவசம் மாதிரி. ஏன்னா இவன் இந்த விஷயத்தில் இவ்வளோ வீக்குன்னு தெரிஞ்சு இது பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா, இப்போ நிக்சன் வெளில வந்திருப்பார், இன்றைக்கெல்லாம் இப்போ வெளில தான் இருப்பார். வெளில வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்துருப்பார். ஐஷு நம்மளை பற்றி என்ன நினைக்குதுனால இந்த படத்தை பார்த்த உடனே யோயோ எடுத்தே பாரு ஒரு ஓட்டன்னு இது பக்கம் அந்த ஊட்டி பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துக்கு கூட அவர் வரலாம். எனவே இதெல்லாம் வாழ்க்கையில் அங்கங்கே கடந்து போகிற நிகழ்வு தான். பட் அந்த அப்பா அவ்வளோ ஃபீல் பண்ணுறாருன்னா அதில் விஷயங்கள் இல்லாமல் இல்லைங்க.